ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி தைப்பூச விரதத்தோட நாள் 11. எப்போவும் எந்திக்கிறத விட நேரத்தையே எந்திரிச்சாச்சு. அதுவும் அரை மணிக்கூருக்கு முன்னாடியே 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கே எந்திரிச்சு அம்மா முத்தமெல்லாம் தொலைச்சி தந்துட்டாங்க. ஸோ கோலம் போடலான்னு போயாச்சு. என்னடா என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்றைக்கி கோலம் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு கிறிஸ்மஸுங்க. ஸோ அதனால் கோலம் போடணும் இல்லையா, கிறிஸ்மஸ்னால். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு விஷ் அ மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். எல்லோரும் வந்துட்டு நல்லபடியாக கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். நானும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவ்வளோக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட்டெல்லாம் நாங்கள் அவ்வளோக்கு பண்ண மாட்டோம். நாங்கள் நார்மலாக மாலை போடாமல் இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கேக்கு வாங்கிட்டு வருவோம், கட் பண்ணுவோம், சாப்பிட்டு சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வருவோம். இதே மாலை போட்டோம் இல்லையா, இப்போ நான் சுத்தமாக கிறிஸ்மஸ்ஸு கொண்டாடின மாதிரி தான். விளக்கு போட்டோம், சர்ச்சுக்கு எங்கேயும் போகல. இந்த வருஷத்தோட கிறிஸ்மஸ் இப்படியே போயிடுச்சு, தைப்பூசத்தோடு போயிடுச்சு. பால் பாயசம் வீட்டில் வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸுக்கு, அதையும் வந்துட்டு அங்கே படைச்சிட்டேன், சாமிக்கு படைச்சிட்டு கொஞ்சம் பட்டையெல்லாம் போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் போட்ட கோலத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்கலாம், என்னடா இவ்வளோ இவ்வளோ பெரிய கோலம் போட்டதுக்கா நீ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட அப்படிங்க. பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரை அது சிம்பிள் தாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரை அது பெரிய டாஸ்க் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். எவ்வளோ டைமை கன்சியூம் பண்ணுதுன்னு தெரியுமா. வீட்டுக்குள்ளே போனவுடனே அம்மா பாயசம் தந்தாங்க, அதையும் குடிச்சிட்டு நைட்டு 7 மணி ஆகும்போது நோன்பு முறிச்சாச்சு. இன்றைக்கி வெண்டைக்காய் கறியை வச்சு தான் நோன்பு முறித்தேன். ஓகே, பாய்.